ஒரு நாள் கேப் விடக்கூடாதா? ஒரே ஒரு நாள். சட்டசபையில விஜய் அவர்கள் வந்து ஃபயரா பேசியிருந்தாரு. 10 ரீல் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வேலை சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா 10 ரீல் கட் பண்ற மாதிரி இருந்தது. அதுல போய் இப்படி பண்ணலாமா? எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எங்க தலைவன் பாத்தியா, எங்க தலைவன் படத்துல மட்டும் இல்லடா நேர்லயும் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி ஃபயர் கூட ஆரம்பிச்சாங்க. வந்து சட்டசபையில விஜய் அவர்கள் வந்து அப்படின்னாருல, அந்த மாதிரி வந்து த்ரிஷா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. பர்த்டே அன்னைக்கே எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, இது என்ன எந்த போட்டோவும் வராம இருக்கு, எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அவங்க கட்சி சார்பாக, அம்மாடா இந்த தடவை தான்ப்பா எதுவும் இல்லை, நம்ம எதுவும் பேச தேவையில்லை, யாருக்கும் முட்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு வாங்குற நேரத்தில் ஒரே ஒரு ஃபோட்டோ, 5 மில்லியன் லைக்ஸு, 350K கமெண்ட்ஸு. கமெண்ட்ஸில் போய் பார்த்தா ஐயோ நீங்கள் இப்படி பண்ணலாமா, நீங்கள் அண்ணன் இப்போதான் சிஎம் ஆகி நிம்மதியாக இருக்கார், நீங்கள் இப்படி பண்ணலாமா, நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான கதறல். இதில் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, இதுக்கு எப்படி முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசின விஷயங்கள் தான் நான் சொல்றேன். அந்த பர்த்டே போஸ்ட் பார்த்து நீங்க சேடா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்களா? ஐ ஹாவ் அ குட் நியூஸ் உங்களுக்கு. அது வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டட் போட்டோ. ஏஐ இப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது விஜய் அண்ணா வந்து தனியா நின்று இருக்காங்க கேக் முன்னாடி. சோ அது வந்து ஏஐ ஜெனரேட்டட் தான். ஓகே, டோன்ட் வெரி கைஸ், நல்லா தூங்குங்க. இது ஏஐ போட்டோ. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தானே பாத்தீங்க. கேக் வெட்டினதை பாத்தீங்களா? கேக் எல்லாம் அவர் வெட்டல. ஏன்னா காலையில வந்து சட்டசபைக்கு ஜெகதீஸ்வரின்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் அவங்க வந்து கேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க விஜய் அவர்கள் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அவர் வந்து கேஸ் லீக் ஆயிடுச்சுலம்மா, அதில் வேற 7 பேர் இறந்துட்டாங்கல்ல, அதனால நம்ம வந்து இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாமல் விட்டுருவோம், கேக்லாம் கட் பண்ண போறதில்லை, நீங்கள் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தலைவன் ஆல்ரெடி 12 மணிக்கே வெட்டிட்டு தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஏஐ போட்டோ. எங்க அண்ணன் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அதனாலதான் ஒன்னா சேர்ந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டு. எனக்கே வந்து நமக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு நாள் அந்த மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது எனக்கே அப்படி வந்து தோணுதுன்னா பாத்துக்கோங்களேன். முத நாள் சட்டசபையில பேசினதை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தன் டார்ச்சர் பண்ணான். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா நான் அத்தனைக்கும் அவன்கிட்ட அதான் சொல்லியிருந்தேன், நீ வேணா பாரு, இந்த ஒரு போட்டோ நான் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது, வீடியோ கூட தேவையில்ல, ஒரு விஷ் வந்தாவே நீங்கெல்லாம் கதறிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு போட்டோவோட வந்த அந்த விஷனால பூரா ட்விட்டர் இன்ஸ்டா எல்லாம் போட்டு தொவன்னு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் த்ரிஷா கிட்ட தான் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, கொஞ்ச நாள் எதுவும் போடாம அமைதியா இருந்தீங்க, இப்ப திரும்பவும் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த அவங்க கதறல்கள்லாம் இருக்கே எனக்கு அப்படியே அப்படி இருந்தது. வாங்க சட்ட வல்லுநலு, பிள்ளைக வெயில்ல நில்லுனலு, வகுப்பில் சினிமா பாடுனலு, கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுனலு, சட்டமன்றம் நாறுனலு, பேச்சு எல்லாம் பொய்யினலு, முத்தி போச்சு அணிலினலு, பெட்ரோல் பங்குல வெடியினலு, விளைஞ்ச பயிர் மண்ணினலு, வாங்கி தாங்க தண்ணினலு, கேள்வி கேட்டா முழிக்கினலு, நிர்வாகி எல்லாம் ரேப்பினலு, எங்க புத்திய நாங்கனலு, செருப்பாலேயே அடிக்கனலு. தாத்தாவே படிச்சுட்டாங்களா இவங்க? வந்து என்னென்ன ஃபேக் நரேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்து எப்படி டிவிகேவை ப்ரமோட் பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இவங்களுக்கு வந்து டிவிகேவை ப்ரமோட் பண்ற ஒரு இடம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. எத்தனை இடத்துல வீடியோ எடுக்காம என்னென்ன பண்றாங்களோ அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நார்த் சைட்ல இருக்க ஸ்கூல்ஸ்ல கீழே இருந்தே வர்ற குழந்தைகள்கிட்ட ஜாதி வெறியை வந்து தூண்டுறதுக்கு நிறைய அமைப்புகள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. மெயினா பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாருமே பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டில் வந்து டிவிகேன்ற ஒரு கட்சி அவர்களுடைய கட்சியை டெவலப் பண்றதுக்காக உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போட்டோ மாட்டுறது. ஸ்கூல் கிளாஸ்ல எதுக்குங்க சிஎம்மோட போட்டோ? அங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, திருவள்ளுவர் இருக்காரு, பாரதியார் இருக்காரு, அதுக்கு பக்கத்துல வந்து இவரோட போட்டோ வைக்கணுமா? என்ன கேவலமான விஷயம் அது. அவர் வந்து சிஎம், ஓகே, ஹெச்எம்மோட ஆபீஸ்ல வந்து அவரோட போட்டோ இருக்கிறது நியாயம், அதை வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு கிளாஸ்லயும் அவரோட போட்டோவை மாட்டணும்ன்றது எந்த ஊர் நியாயம்னு தான் நமக்கு தெரியல. ஏன் இந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப உள்ள போய் அடுத்த 50 வருஷத்துக்கு நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற வேலைகளை வந்து இவங்க தொடர்ந்து கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ போன கவர்மெண்ட்ல எஜுகேஷனுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய புது புது விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இவங்களோட பேர்ல வந்து அது நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்க இருக்க டீச்சர்ஸே நீங்க என்ன சொன்ன வாழ்க வளமுடன் ஓகேவா? தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். விஜய் மாமா, விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா, தமிழக முதலமைச்சர் விஜய் மாமா. இந்த ஊர்ல இருக்க ஏதாவது ஒரு டிவிக்கு நிர்வாகியே ஸ்கூலுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு பென்சில் பாக்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில வந்து விஜய் வாழ்க டிவிக்கே வாழ்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு டிவிக்கே கொடியை வந்து ரோட்ல வந்து நட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட. நம்ம வந்து ஃபியூச்சர் எங்கேயோ போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சர் எங்கேயோ போக போகுது. இதை வந்து நான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து படிப்பு முக்கியம் இல்லை, கட்சி முக்கியம், தலைவர் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிற எந்த ஒரு தலைமுறையும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அமைச்சர் விஸ்வநாதன் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான கான்ட்ரவர்சியில் மாட்டினாரு. என்ன கான்ட்ரவர்சினா, இதுக்குதான் மாட்டினாரு. ஆனா அதே நாள்ல இல்ல அதுக்கு அடுத்த நாளான்னு தெரியல, இன்னொரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருந்துச்சு. உங்க தலைவர் சொல்ற மாதிரி செல்ஃப் டிசிப்ளின்லாம் இருக்கணும். ஒரு குழந்தையை ஒரு 5 வயதிற்கு மேல இல்ல ஒரு 4 வயசுக்கு மேலேயே ஒரு குழந்தையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். 5-6 வயசுக்கு மேல ஒரு குழந்தையை தூக்கி மடியில வைக்கக்கூடாது, அந்த குழந்தைய வந்து தனியா விளையாடுறது கூட்டு போகக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியக்கூடிய இல்ல இந்த ஸ்டாச்சர்ல இருக்க ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு மராத்தான் வந்து போயிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு குழந்தைகள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. எப்படியும் ஒரு 12, 13, 14 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து அவர் வந்து கால் ஃபர்ஸ்ட் பிடிச்சி விடுறாரு. காலை ஃபர்ஸ்ட் பிடிச்சி விட்டு பேசும்போது குழந்தைங்க மேல கையை வந்து காலில் அப்படியே தடவிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயம் வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு வந்து இங்க இருக்க தமிழ் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். பாத்தீங்களா, அதாவது ரொம்ப கேர் பண்ணி இந்த விஷயத்த வந்து அவர் பண்ணதாகவும் இது எந்த அளவுக்கு தாழ்ந்து இதெல்லாம் பண்றாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போடுறதெல்லாம், ஒருத்தர் ஒரு குழந்தைய அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் எங்கேயும் தொடக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாதா? இல்லை இங்க இருக்க ஊடகங்களுக்கு அது தெரியலையா? இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையில 8 வயசு குழந்தைய 10 வயசு குழந்தைய எதோ பண்றானுங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? பண்ணது தப்பு. அவர் வந்து எந்த இன்டென்ஷன்ல பண்ணியிருந்தாலும் இது வந்து தப்பு. டாக்டர் இல்ல ஒரு நர்ஸு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கால் இதாக ஆயிடுச்சு, பிசகிடுச்சு, அதனால நான் வந்து காலை இது பண்றேன், காலை பிடிச்சி விட்டதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. காலில் வந்து அவர் அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இழுத்து நெட் எடுக்கிற மாதிரி ஏதோ பண்ணுவார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கால் மேல வந்து ட்ரௌசர் போட்டிருந்திருக்காங்க, அவங்க வந்து கால் மேல அப்படியே தடவிக்கிட்டு இதெல்லாம் பண்றது பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. இது வந்து இங்க இருக்கவங்க ஜஸ்டிஃபை பண்ணாலும் நேஷனல் மீடியாஸ் வந்து இதை எடுத்து போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காங்க. Absolute shocker from Madurai coming in. Tamil Nadu's Higher Education Minister Vishwanathan is facing intense scrutiny over a viral video. First he starts massaging these young girls' feet and then he moves slowly up. Goes all the way right up their legs, started massaging them. And one of these girls, who can be seen very clearly looking very uncomfortable. In fact, she can be seen putting her hands there to try and stop the minister from feeling up her legs. இங்க இருக்க தமிழ் மீடியாஸ்க்கு இது வந்து ஒரு தப்பாவே தெரியல. இது வந்து அவர் எந்த அளவுக்கு தாழ்ந்து பண்றாரு பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு பாருங்க அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து நேஷனல் மீடியா எடுத்து போட்டு கிளின்னு கிழிச்சிட்டானுங்க.
இந்த அளவுக்கு தான் பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா, ஒரு மினிஸ்டரே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க நரேட்டிவை மாத்தி இது வந்து கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காருங்க. இவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்றது, ஒரு அமைச்சருக்கு இந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொசைட்டில அப்படின்னு சொல்லி நமக்கே கேள்வி வருது. ஏன்னா இவ்வளோ வளர்ந்துருக்காரு, அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து தெரியல. அந்த அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க, இது என்ன நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி இருப்பாங்க, இது யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து என்ன நம்ம காலை தடவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை யோசிச்சிருக்கோம்ல. பார்க்கும்போதே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. இது வந்து நான் அவர் டான்ஸ் ஆடினதை கூட பரவாயில்லைங்க, அவர் ஜாலியில் ஆடிட்டார் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஆனால் இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்லி ராங். அது வந்து நான் அவங்களுக்கு வந்து முதல் உதவி தான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்றத வந்து எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் அது முதல் உதவி பண்ண மாதிரியே கிடையாது. நீங்கள் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எதனால் அப்படி பண்ணாருன்றது நமக்கு தெரியல, எந்த இன்டென்ஷன்ல தொட்டார் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். சட்டசபையில பேசும்போது ஈழத்தமிழர்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருப்பாரு. அதுக்கு அப்படியே பக்கத்துல போட்டு இவர் வன்னியரசு அவர்கள் வந்து பேசியிருப்பாரு, நாங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக ஒரு கையெழுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், அதில் வந்து சைன் போடுறதுக்கு விஜய் அவர்கள்ட்ட கேட்டால் அவர் வந்து சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. போராட்டம் எப்படி பயங்கரமான போராட்டம் பண்ணியிருக்காரா? எல்லாம் பேச்சு, இது வந்து எல்லாமே ஃபேக் நரேட்டிவ்ஸ். இதை வந்து மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது என்ன ஒரு 10,000 பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்களா? இந்த 8 கோடி பேர் இருக்கிற இடத்துல 10,000 பேர் வீடியோவை பார்த்து என்ன யூஸ் இருக்க போகுது? எதுவும் கிடையாது. இவங்க வந்து அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி தெளிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு இது வந்து நிற்க போகிறதே கிடையாது. இன்னும் இவங்க வந்து 10 வருஷம் ஆட்சி செஞ்சாலும் சரி, 20 வருஷம் ஆட்சி செஞ்சாலும் சரி, இல்லை 6 மாதம் ஆட்சி பண்ணாலும் சரி, இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். மக்கள் வந்து இது தப்பு, இது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கான வேலைகளை வந்து என்ன மாதிரி ஒரு சில யூடியூப் சேனல்ஸும் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தப்புங்க, இது ஃபேக் அப்படின்னு சொல்றதே ஒரு சிலர் தான். இது அந்த நிலைமையில பற்றாக்குறையா இருக்கு. இங்க வந்து உண்மையை பேசுறது அந்த அளவுக்கு பற்றாக்குறையா இருக்கு. பொய் பேசுறவங்க தான் இந்த இடத்துல அதிகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, நேத்தெல்லாம் போஸ்ட் போடாம வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படியே இருக்க வேண்டியதா. இன்னைக்கு எவனாவது உங்களை போஸ்ட் கேட்டானா? நேத்து வந்து சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு சட்டமன்றத்துல எவ்வளவு பேசினாரு, அதான் நினைச்சு நாங்க மகிழ்ச்சியோட இருந்தோம். எப்ப பாருங்க திரிஷான்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த தலைவரோட ஒரு கேரக்டரையே கேவலப்படுத்துறாங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்கலையா இதெல்லாம்? அவர் நிம்மதியா வாழ விடுங்க. அப்படியே நீங்க பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க விஷ் பண்றீங்கன்னா ஓகே, நீங்க உங்களோட பர்சனலா வச்சுக்கோங்க. சோசியல் மீடியால கேட்டானா திரிஷாக்கா நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க திரிஷாக்கா, இதுக்கெல்லாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது. நான் முட்டே கொடுக்க மாட்டேன், எவன் கொடுக்கறானோ நான் முட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் என்ன, அவர் உங்களை பார்த்து பேசியிருந்தாலும், நீங்க அவருக்கு கேக் கட் பண்ணியிருந்தாலும், விஷ் பண்ணியிருந்தாலும், அதை வந்து இப்ப நீங்க மீடியால போஸ்ட் பண்ணணும் எவனாவது கேட்டானா? தள்ள முடியல, போஸ்ட தள்ள முடியல, அவ்வளவு வந்துட்டு இருக்கு. நல்ல மனுஷி தானே, ஒரு சிஎம் அவர்கள் தானே அவரு. கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்ணா அவங்க என்னதான் ஆக போகுது உனக்கு? அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனாவே அடிப்பண்டா அப்படின்ற ரேஞ்சில தெரியாம அவங்க வந்து ஒரு போட்டோ, தெரியாமன்னு சொல்ல முடியாது, ஒரு போட்டோ போட்டுட்டாங்க. அதுக்கு வந்து திரிஷாவை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பண்றது நியாயமா? இது வந்து எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க போட்டோ போடாம என்ன வேணாலும், டேய் என்னடா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அவர் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா இந்த மாதிரி தெரிஞ்சு இதுக்கு நாங்க அவமானப்படுறோமே அப்படின்றது தான் உங்களுக்கு பிரச்சனை. இதை எதுக்குங்க போட்டோ போடுறீங்க? இதை போட்டோ போடாம நீங்க ஜாலியா இருந்துட்டு போயிட்டு தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. தனி மனித ஒழுக்கம்னு பேசிவிட்டு கடைசியில போய் 6 கேக் வெட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போதுதான் நமக்கு அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. ரீசெண்டா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்வைப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ வந்திருந்தது. துபாய் வரீங்களா, உங்கள்கிட்ட 200 கோடி இருந்தா இந்த வீடு வாங்கலாம், 500 கோடி இருந்தா இந்த வீடு வாங்கலாம், 1000 கோடி இருந்தா இந்த வீடு வாங்கலாம், என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வீடு வாங்கி கொடுப்பேன். அது வந்து ஏமா 200 கோடி இருக்கணும், எதுக்குமா இன்ஸ்டாகிராம பார்த்துட்டு வந்து வீடு வாங்க போறான்? அவன் தான் எல்லா கான்டாக்டும் வச்சிருப்பான், நேர்ல விசாரிப்பான். என்னமோ அது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நம்ம பாக்கெட்ல காசு இல்ல, 200 கோடிக்கு வீடு வாங்குறீங்களா அப்படின்னும் போதே நான் வந்து அதை ஸ்வைப் பண்ணிருக்கணும். இருந்தாலும் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு இப்படி அதே கேள்விதான் நான் இங்கேயும் கேட்கிறேன். ஏங்க ஒரு 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்றவன் இன்ஸ்டாகிராம பார்த்தா வருவான்?
இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி மினிஸ்டர் வந்து ஒரு ரீல் போட்டிருக்காங்க, நம்ம வந்து அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் சரியா அப்படின்னு சொல்லி வருவாங்க. இது இன்ஸ்டா ரீலை பார்த்துட்டு ஐ எம் பிளானிங் டு இன்வெஸ்ட் 50,000 crores இன் தமிழ்நாடு, வில் யூ கெட் மீ சம் டீடைல்ஸ் ரிகார்டிங் தட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க. யாரை ஏமாத்துறதுக்குங்க இந்த வேலை? இது எந்த கவர்மெண்ட் ஆவது இன்ஸ்டாகிராமில் அனைவரும் வாருங்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது, தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிறது, வாருங்கள் வந்து இன்வெஸ்ட் செய்யுங்கள், 10,000 கோடி 15,000 கோடியா 50,000 கோடியா 1,00,000 கோடியா நாங்கள் உங்களுக்கான பாதுகாப்பை தருகிறோம் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ரீல் போட்டிருக்காங்களா? ஆனா இவங்க வந்து ஒரு ரீலை போட்டுட்டு நான் தான் ரீல்லே எல்லாமே சொல்லிட்டேனே. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பாப்போம். But politics is very unforgiving. So when you look at states that have done exceptionally well, have lost, like DMK has done very well for Tamil Nadu, and I used to compete with them in terms of investments. They lost an election. Yes. நாரா லோகேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலிடிக்ஸ்ன்றது ஒரு அன்ஃபர்கிவிங் விஷயம். ஏன்னா நாங்கள் வந்து உள்ள வந்து எங்களோட முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நாங்கள் வந்து நிறைய பேர் கூட கம்பீட் பண்ணோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காங்க. இது வந்து இவங்க மினிஸ்டருக்கு போட்டு காமிச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்றாங்களே, நீங்க மட்டும் வித்தியாசமா பேசுறீங்க, முழிச்சு பாக்குறீங்களே மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அது வந்து நீங்க இதுல என்ன இருக்கோ அதை மட்டும் கேளுங்க, நீங்க எப்படி வெளியே இருக்கிறதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்படியே எஸ்கேப்பு. இது நான் தான் ரீல்ல எல்லாம் சொல்லிட்டேனே, நீங்க என்ன இங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவதுன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் ரீல்ல பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.